வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத இறுதியில் நீங்கள் பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கீங்களா? அப்படின்னா ஒரு 8 முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த 8 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, திருநெல்வேலியில் நடைமேடை 6 பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி முடிஞ்ச இந்த பணிகள் அதற்கு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்டர்லாக்கிங்னு சொல்லுவாங்க, நான் இன்டர்லாக்கிங்னு சொல்லுவாங்க. அதாவது தண்டவாளத்தை மற்ற தண்டவாளங்களோடு இணைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுறதுனால ரயில்கள் ரத்து செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வகையில் 8 முக்கியமான ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் தினமுமே பிற்பகலில் ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வழியாக செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். இந்த ரயிலானது வருகிற 27, 28, 29 ஆகிய தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. முன்னாடி திண்டுக்கல் வரைக்குமாவது வந்தது. ஆனால் இந்த 3 நாட்களும் இந்த ரயில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி தினமுமே காலை நேரத்தில் செங்கோட்டையில் இருந்து புறப்பட்டு ஈரோடு வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது. ஆக பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான ரயில். கன்னியாகுமரிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இந்த ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. வாரம் 3 முறை இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 28 மற்றும் 30 2 நாள் மட்டும் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு ராமேஸ்வரம் போகாது. அப்போ எங்கேருந்து புறப்படும்? எங்கேருந்தும் புறப்படாது. இந்த ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ராமேஸ்வரத்திலிருந்து கன்னியாகுமரி வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 27 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் புறப்படக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படக்கூடிய ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது. பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி மதுரையில் இருந்து திருவனந்தபுரம் வழியாக கொல்லத்திலிருந்து புனலூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயில். இது பயணிகள் ரயில் அப்படின்னு சொல்ல முடியாது, எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா வகையான பெட்டிகளும் இருக்கிறது. எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ரயில். புனலூரிலிருந்து மதுரை வரும்போது 27, 28, 29, 30 ஆகிய 4 நாட்களும் வரக்கூடிய ரயில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. ஆக கேரளாவில் நம்ம திருவனந்தபுரத்திலிருந்து கொல்லத்திலிருந்து மதுரைக்கு ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத இந்த தேதிகளில் நம்ம மறந்துடணும். அதே மாதிரி மதுரையில் இருந்து தினமுமே இரவு புறப்பட்டு புனலூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் வருகிற 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்களும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. ஆக இரவு நேரத்தில் மதுரையிலிருந்து திருவனந்தபுரம் போகக்கூடிய ஒரு ஆப்ஷன் இல்லை. அதற்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்லையோ அல்லது கொல்லம் நோக்கி செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸில் தான் போக முடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 16321 நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய பகல் நேர ரயில். இது முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வழியாக இந்த ரயிலானது மதுரை, திண்டுக்கல்லிருந்து கரூர், ஈரோடு வழியாக திருப்பூர் போய் கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் வருகிற 30ஆம் தேதி முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. 30ஆம் தேதி மட்டும்தான். அதே மாதிரி இந்த ரயில் சில மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. அது நம்ம முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கோம். அதாவது திண்டுக்கல்லிருந்து புறப்படக்கூடிய தேதிகளும் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் 16322 அப்படிங்கிற நம்பரில் கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறது. ஏன்னா இந்த ட்ரெயின் இங்கிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த பகுதி மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ரயில். இந்த ரயில் வருகிற 20ஆம் தேதி முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பிருக்கிறது. ஆக இந்த 8 முக்கியமான ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. ஏன்னா இதில் முக்கியமான ரயில்கள் பயணிகள் ரயில் அப்படிங்கிறதுனால மெசேஜ் அப்படிங்கிறது போகாது. ஏன்னா எல்லாமே முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதுனால. அதனால் இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கு போய் சேர்ந்தால் மட்டும்தான் அவங்க பயணத்தின் போது சரியான முறையில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரயில்களோட முடிஞ்சிருமா அப்படிங்கிறது தெரியல. இனிமேலும் அறிவிப்பு வரும். வந்தால் உடனுக்குடன் உங்களுக்காக நம்ம சேனல் வரும். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி.